வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேற்கு வங்க 2ஆம் கட்ட தேர்தலுடைய பரப்புரை ஓய்ந்தது. 29ஆம் தேதி வாக்குப்பதிவு. இந்த லாஸ்ட் ஒரு 30 days 45 days பார்த்தீங்கன்னா பிஜேபி லீடர்ஸுடைய கேம்பெயின் இருக்குல்ல, அது மக்களை திரும்பி பார்க்க வச்சுருக்கு. அதாவது இந்த கேம்பெயின்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி களம் மறுபடியும் டிஎம்சிக்கு ஃபேவராக தான் இருந்தது. டிஎம்சி தான் மறுபடியும் ஆட்சியை பிடிப்பாங்க, அகைன் வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் மமதா பானர்ஜி அப்படிங்கிற சூழல் இருந்துச்சு. அப்போ வந்தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் ஃபேமஸான டயலாக் இருக்குல்ல, மோடியும் அமித்ஷாவும் தொடர் பரப்புரைகளை மேற்கொண்டாங்க. எத்தனை பொதுக்கூட்டங்கள், எத்தனை ரோட் ஷோ தெரியுமா? கணக்கே பண்ண முடியாது, அவ்வளவு. அமித்ஷாலாம் 15-16 நாள் வெஸ்ட் பெங்கால்லையே தங்கி, இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலையும் அப்படி அவர் பண்ணது கிடையாது. ஒரு மாநிலத்திலேயே 2 வாரம் 3 வாரம் தங்கி அவர் தேர்தல் வேலைகள்லாம் பார்த்தது இல்லை. ஏன்னா அவர் ஹோம் மினிஸ்டர், எல்லா பகுதிக்கும் போகணும். ஆனால் இந்த வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால 15 நாளுக்கு மேலே அங்கேயே முகாமிட்டு தேர்தல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தொடர் பரப்புரைகளை மேற்கொண்டார். மோடி அமித்ஷாவுடைய பரப்புரையின் விளைவாக களம் அப்படியே பிஜேபிக்கு ஆதரவாக திரும்பியிருக்கு. இப்போது இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி சர்க்கார் அப்படின்னு கேரண்டியாக சொல்கிறாங்க. மமதா பானர்ஜி ஜெயிக்க முடியாது. மோடி அமித்ஷாவுடைய பிரச்சாரத்தின் காரணமாக களம் பிஜேபிக்கு ஃபேவராக மாறி இருக்கு, திரும்பி இருக்கு அப்படின்னு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட சம்பவம் பண்ணியிருக்காங்க பிஜேபியுடைய 2 பெரும் தலைகள். இவங்க பத்தாதுன்னு யோகி ஆதித்யநாத், ஹிமந்த பிஸ்வ சர்மா இவங்களும் இடையில கேம்பெயின் பண்ணி வெஸ்ட் பெங்காலை தெறிக்க விட்டுருக்காங்க. மோடி காரப்பொரி சாப்பிட்டார்ல, அந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆனிச்சுல. அதுபோக பிரச்சாரம் அப்போ காளி கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தார். அப்போது ஒரு பூக்கடைக்காரர் அவர்கிட்ட பூ வாங்கினார் பிஎம் மோடி. 300 ரூபா காசை கொடுத்து பூ வாங்கினார். அந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங்கு. இதை மமதா பானர்ஜி பார்த்துருப்பாங்க போல். ஏன்னா மோடி மட்டும்தான் காரப்பொரி சாப்பிடக்கூடிய கடைக்கு போய் அதை வீடியோ எடுத்து வெளியிடுவாரா, என்னால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காய்கறி கடைக்கு போயிருக்காங்க. மமதா பானர்ஜி அவங்க காய்கறி வாங்கியிருக்காங்க. அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன வித்தியாசம்? மோடி காரப்பொரி வாங்கின அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்லாம் 100 மில்லியன் வியூஸ் 24 மணி நேரத்தில். 100 மில்லியன் வியூஸு பார்வையாளர்கள். அதில் 10% கூட மமதா பானர்ஜிக்கு வரலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அடுத்து ஆதி ரஞ்சன் சௌத்ரி இருக்கார்ல, காங்கிரஸ் லீடரு, வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் லீடரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மமதா பானர்ஜி பிஜேபி இவங்க 2 பேருக்கு இடையே ரகசிய ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் லீடரு அங்கே பேசியிருக்காரு. மமதா பானர்ஜி பிஜேபியோட மறைமுகமாக அவங்க கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. எல்லா மாநிலத்திலையும் இதே டயலாக தான் எல்லோரும் பேசுவாங்க போல். இங்கே தமிழக தேர்தல் காலத்தில் விஜய் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் பிஜேபியும் ஒரு தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசினார்ல. அதாவது பிஜேபியை மையப்படுத்தி தாங்க தேர்தல் இந்தியா ஃபுல்லாக. அதான் பிரசாந்த் கிஷோர் ஒரு முறை சொன்னார், இந்திய தேர்தல் காலத்தில் பிஜேபி அப்படிங்கிற பேர் அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு அசைக்க முடியாத பேராக இருக்கும். பிஜேபியை மையப்படுத்தி தான் தேர்தலே நடக்கும், எந்த மாநிலமாக இருந்தாலும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சரியாக கணிச்சிருந்தார், ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தார். அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிருக்கோம். பிஜேபியை மையப்படுத்தி தான் தேர்தல். இங்கே தமிழகத்தில் இது தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் இடையேயான தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை கேம்பெயின் பண்ணார்ல, பிஜேபியை மையப்படுத்தி தான் தேர்தல். வெஸ்ட் பெங்கால் செகண்ட் பேஸ் எலெக்ஷன் கேம்பெயினை பாரக்பூருடைய பொதுக்கூட்டத்தோட மோடி கம்ப்ளீட் பண்ணார், நிறைவு செய்தார். அப்போ அவர் ஸ்டேஜில் பேசுகிறாரு. என்னென்னா, இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலுடைய கடைசி பொதுக்கூட்டம், என்னுடைய பொதுக்கூட்டம், வெஸ்ட் பெங்கால் பொதுக்கூட்டம் இது. நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், கான்ஃபிடெண்ட்டாக திரும்பி போகிறேன். மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு பதவியேற்பு விழா, பிஜேபியுடைய சிஎம் வெஸ்ட் பெங்காலில் பதவி ஏற்கக்கூடிய விழாவில் நான் கலந்துக்கிறேன், இதில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு பிஎம் மோடி பேசியிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக மோடி இருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். மோடி மாதிரியான ஒரு தலைவர் ஒரு கட்சிக்கு கிடச்சிருக்காரு. பிஜேபிக்கு மோடி மாதிரியான ஒரு லீடர், மோடிக்கு பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி, ரெண்டுமே ஒரு அற்புதமான காம்போ ஆஃபர். பிஜேபிக்கு மோடி கிடச்சதும் மோடிக்கு பிஜேபி கிடச்சதும் நகமும் சதையும் மாதிரி வேறு லெவல் காம்பினேஷன். அடுத்து ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுடைய இந்த இறுதிக்கட்ட பரப்புரையை முடிக்காமல், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் அந்தமான் போயிருக்காருங்க. பாஜகக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 92,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறையா ப்ராஜெக்ட்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தொடங்க இருக்காங்க அந்தமானில். இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அந்தமான் ட்ரிப்பு போனதுக்கான காரணம் என்ன? அதுவும் கேம்பெயின் கூட பண்ணாமல் அங்கே போனதுக்கு காரணம் என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தொடங்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சீனாவுக்கு எதிரான ப்ராஜெக்ட்ஸு.
இதன் காரணமாக தான் ராகுல் அந்தமானுக்கு போய் அங்கே போராட்டங்கள் எதையாவது தூண்டி விடுறதுக்காக ஆலோசனை நடத்துவதற்காக போயிருப்பார் அப்படின்னு பாஜகக்காரங்க பதிவு போட பாஜக காங்கிரஸ் இடையே பெரிய பஞ்சாயத்து நடந்துக்கிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.